ஓகே. இப்ப 25 வயதுல வந்து ஒரு நபர் வந்து ரிட்டயர்மென்ட் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, அவருக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஜென்ரலா வந்து இப்ப நம்ம இன்றைய அளவுல இந்த ஒரு 25 வயசு, 30 வயசுல வந்து எனக்கு எந்த அளவு மாதாந்திர செலவுகள் வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், அல்லது எந்த அளவு வரக்கூடும் அப்படிங்கிறது. ம். ஏன்னா இப்ப 25 வயசுல ப்ராப்ளி மேரேஜ் ஆகாம இருக்கலாம். இன்னொரு 3, 4 வருஷத்துல மேரேஜ் ஆகலாம். அப்படிங்கையில நாங்க ஒரு ஃபேமிலின்னு இருந்தோம்னா, எனக்கு எந்த அளவு எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னு வரும். நானும் என்னுடைய பார்ட்னர் இருக்கையில அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணிட்டு அதனுடைய பணவீக்கத்தோட சேர்ந்த தொகை வந்து இன்னும் 30 வருஷத்துல எவ்வளவு இருக்கும் ம். அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணணும். அவரால் கால்குலேட் பண்ண முடியாட்டி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போனாங்கன்னா அவங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அதை பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 60 வயதுக்கு மேலேயும் நம்ம பணவீக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறமும் வந்து ஒரு 3%, 4% வருஷம் வருஷம் ஏதோ ஏறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு மேக்கப் பண்ணிக்கணும். ஸோ மேக்கப் பண்ணி அதையும் கருத்தில் கொண்டு அதற்கு அந்த இன்ஃப்ளேஷனையும் we have to take into account. அதை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு நம்பரை அரைவ் பண்ண முடியும். என்னுடைய கார்பஸ் வந்து என்னுடைய 60வது வயதுல வந்து எனக்கு 50 லட்சம் வேணும், 1 கோடி வேணும், 2 கோடி வேணும், 5 கோடி வேணும்னு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பருக்கு இந்த அடுத்த 30 வருஷத்துல நான் எவ்வளவு சேமிப்பு செய்ய வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட். அது மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணீங்கன்னா குறைவா பண்ணீங்கன்னா போதும். தொகை மாதம் அலோகேட் பண்றது குறைவா பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா இங்க ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்.